வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். வரலாற்றில் முக்கியமான ஒரு யுத்தம் இது. இனி வர்ற காலங்களில் இஸ்ரேலை மையப்படுத்தி தான் அரசியல் யுத்தங்கள் இருக்க போகிறது. இஸ்ரேல் ஈரானை தாக்க போகுது என்பதற்காகவே உலகின் வல்லரசும் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் சேர்ந்திருக்கிறது. இப்போ நம்ம டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், எப்படி இந்த யுத்தம் நடக்குது, என்ன மாதிரியான ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுது, இதை பற்றி பார்க்கலாம். உலகிலேயே மிக வலிமை வாய்ந்த கப்பற்படை இது ஈரானுக்கு எதிராக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் என்கிற ஏர்க்ராஃப்ட் கேரியர் மெடிட்டரேனியன் சீக்கு வந்திருக்கு. இந்த கேரியர் அமெரிக்கா ரொம்ப முக்கியமானது. இது ஸ்ட்ரைக் குரூப் 3 என்கிற அந்த குரூப்பில், அந்த ஃப்ளீட்டில் இருக்குது. இது இதற்கு முன்பு நடந்த அந்த கல்ஃப் வார், ஈராக்கு எதிரான அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டது. அவ்வளவு அனுபவம் உள்ள ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஃப்ளீட்டாக இருக்குது. அரேபியன் சீல பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபோர்டு கிளாஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப நவீனமானது. யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிறது நிமிட்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நிமிட்ஸ் கிளாஸ் வகை ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸும் நவீனமானது தான். இது எல்லாமே அணாயுத சக்தியில் தான் இயங்குது. இந்த நிமிட்ஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாமே நியூக்ளியர் பவர்டு கேரியர்ஸ் தான். அமெரிக்காட்ட இதே போல் 10 ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் இருக்குது. அதோட இப்போது கடைசியாக புதிதாக வந்த ஒரு மிக அதிநவீன ஏர்க்ராஃப்ட் கேரியர்னால் யுஎஸ்எஸ் ஜெரால்டு. அதெல்லாம் நிமிட்ஸ் கிளாஸு, இதை ஃபோர்டு கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இதுதான் முதல் கப்பல். கடல் கடந்து போய் 800 தேசத்தோட யுத்தம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் ரொம்ப முக்கியம். 2ஆம் உலக யுத்தத்தில் இருந்து தான் இந்த விமானம் தாங்கி கப்பல்களுடைய முக்கியத்துவம் தெரிய ஆரம்பித்தது. அப்போது பசிபிக் மகாசமுத்திரம் முழுவதும் இந்த யுத்தம் நடந்தது. அப்போ ஜப்பான்கிட்ட தான் மிக வலிமையான கடற்படை இருந்தது. அவங்ககிட்ட தான் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸும் அதிகமாக இருந்தது. அப்போது ஜப்பான்கிட்ட 4ம் அமெரிக்காட்ட 3 ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸும் அந்த யுத்தத்தில் பங்கெடுத்தது. அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோரல் சீ தீவுகள் பக்கத்தில் அந்த யுத்தம் நடந்தது. அதற்கடுத்து தான் மிட்வேல நடந்தது. இந்த யுத்தங்களில் ஜப்பானுடைய 3 ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் அழிக்கப்பட்டது. இதற்கு பிறகு தான் அமெரிக்காவுடைய கை ஓங்கியது. அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்காட்ட தான் மிக அதிக வலிமையான ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் கொண்ட படை இருக்குது. 11 ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் இன்றைக்கி இருக்குது. இன்னொரு வல்லரசான ரஷ்யா கூட இதை தயாரிக்கலை. ஏன்னா புதுசு ஏர்க்ராஃப்ட் கேரியர் தயாரித்து ஒரு ஸ்ட்ரைக் குரூப்பை உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு நிறைய செலவுகள், அதை பராமரிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப செலவாகும். ரஷ்யா தான் உலகின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரிய தேசமாக இருக்குது. நமக்கு தேவையில்லைன்னு அவங்க அதில் ஈடுபடலை. சைனாவும் இப்போ தான் சமீபத்தில் தான் ஒரே ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை செய்திருந்தாங்க. இந்தியா எதுவும் செய்யலை. ரஷ்யாட்டிருந்து வாங்கினதை கொஞ்சம் புதுப்பித்து பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி யூகேட்ட இருக்குது, ஃப்ரான்ஸ்கிட்ட இருக்குது. ஆனால் இன்றைக்கு மிக வலிமையான மிக அதிநவீனமான ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் அப்படின்னா அமெரிக்காட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த யுத்தத்தில் அமெரிக்கா பயன்படுத்துகிற 2 கேரியர் யுஎஸ் ஜெரால்டு, யுஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன். இந்த கேரியர் குரூப்பில் இருந்தும் அதற்கு பிறகு அமெரிக்காவுடைய மத்திய பகுதியில் இருந்து கிளம்பி வருகிற ஸ்டீல்த் பாமர், B2 பாமர்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இவைகள் வெகு தூரம் வந்து மிக அதிக எடையுள்ள குண்டுகளை போடுவதற்கு பயன்படுத்தப்படுது. இப்போ இந்த 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர்னால் 2 கப்பல்கள் தான் அப்படின்னு கிடையாது. இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் கப்பற்படையில் ஒரு குயின் மாதிரி இருக்கும். அப்போது ஆப்ரஹாம் லிங்கன் என்கிற ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்திருக்கு அப்படின்னாலே அதோடு சேர்த்து பல யுத்த கப்பல்கள், இன்னும் பல கப்பல்களும் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். டெஸ்ட்ராயர்ஸ் வந்திருக்கோம். நீர்மூழ்கி கப்பல் தாக்க வருதுன்னா அதை அழிப்பதற்கு இந்த டெஸ்ட்ராயர்ஸ், அதே மாதிரி மிசில்ஸை தடுக்க அல்லது மிசில்ஸால் தாக்குறதுக்கு க்ரூஸ் மிசில்ஸ் இருக்கக்கூடிய க்ரூசர் என்கிற கப்பல் வந்திருக்கோம். இந்த கேரியரையும் மற்ற கப்பல்களையும் பாதுகாக்கிறதுக்காக ஃப்ரைகேட் கப்பல் இருக்கும். சப்மரைன்ஸும் கடலுக்கு கீழே அதை பாதுகாக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கோம். இது தவிர கம்யூனிகேஷனுக்காக நிறைய கப்பல்கள் வரும். சப்ளைக்காக அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருள், ஆயில் இதெல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு சப்ளை கப்பல்கள் நிறையா வரும். ரோந்து போவதற்கான கப்பல்கள், அட்டாக்கிங் ஸ்பீட் போட்ஸ், இப்படி நிறைய கப்பல்கள் கூட வரும். ஆனால் புதிதாக முதல் முறையாக இந்த யுத்தத்தில் தான் அட்டானமஸ் ஷிப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆளே இல்லாத ஏஐயில் இயங்கக்கூடிய கப்பல்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த கப்பற்படையில் இருந்து பல மிசைல்ஸ் ஏவப்படும். யுஎஸ் இதற்கு முன்பும் இந்த கல்ஃப் வாரில் கூட டாமஹாக் ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்கு. இந்த ஏவுகணைகள் மிக துல்லியமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பில்டிங்கை அடிக்கணும்னா கூட அடிக்க முடியும். இது போன்ற ஏவுகணைகள் யுத்த கப்பல்களில் இருந்து ஏவப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்தும் ஏவுகணைகள் ஏவப்படுது. ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருந்தும் விமானங்கள் போய் தாக்குதல் நடத்தும். அதே போல் பெரிய விமானங்கள்லாம் நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸில் இருந்து போய் தாக்குதல் நடத்தும். இது போன்ற நிறைய தளங்கள் சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத்து, துபாய், ஏமன், ஈராக் இது போன்ற பல இடங்களில் இருக்குது.
இங்கேருந்து விமானங்களில் போய் விமானங்கள்ல இருந்து ஏவுகணைகள் அல்லது குண்டுகளை போடுறாங்க. ஆனால் விமானங்கள் மூலமாக கொண்டு சென்று குண்டுகளை போடுறாங்க இல்லையா, அதை விட மிகப்பெரிய ஏவுகணைகளை கப்பல்களில் இருந்து தான் ஏவ முடியும். ஏன்னா கப்பல்களில் தான் மிக அதிக எடையுள்ள பெரிய பெரிய ஏவுகணைகளை கொண்டு போக முடியும். அதனால் பெரிய அளவு சேதாரம் ஏற்படுத்தக்கூடிய பெரிய தாக்குதல்களுக்கு இந்த கப்பலில் இருந்து தான் இந்த மிசில்ஸை அனுப்புவாங்க. அதனால் இந்த ஸ்ட்ரைக் குரூப் என்கிற இந்த யுத்த கப்பல்கள், இந்த கேரியர்லாம் ரொம்ப முக்கியமானது. அதனால் இதற்கு கடுமையான பாதுகாப்பு இருக்கும். 7 அடுக்கு பாதுகாப்பெல்லாம் இருக்கும். ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருக்கக்கூடிய விமானங்களும் தொடர்ச்சியாக வானத்தில் பறந்து கண்காணித்து கொண்டே இருப்பாங்க. இந்த விமானங்கள் பல 100 கிலோமீட்டர் அங்கே போய் கூட கண்காணித்து கொண்டு இருக்கும். அப்போது ஏவுகணைகள் அல்லது ட்ரோன்ஸ் வருது அப்படின்னு சொன்னால், அல்லது ஏதாவது ஒரு அட்டாக்கிங் ஷிப் வருதுன்னா கூட நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு அங்கே வரும்போதே இவங்க கணித்து அங்கே போய் இவங்க தாக்கி அழிக்க முடியும். ஏவுகணைகளையும் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை அது நெருங்கிறதுக்கு முன்பே தாக்கி தடுத்து அழிக்க முடியும். இந்த யுத்தத்தில் ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தியை நாங்கள் அடைக்க போகிறோம், அதன் மூலமாக எந்த கப்பல்கள் வந்தாலும் தாக்கோன்னு சொன்னாங்க. உடனடியாக அமெரிக்க கப்பற்படை ஈரானுடைய கப்பற்படையே தாக்கி அழித்து விட்டார்கள். இந்த யுத்தத்தின் முதல் 3 நாட்கள்லேயே கிட்டத்தட்ட 12 ஈரானிய யுத்த கப்பல்களை அழித்திருக்கிறார்கள். ஈரான் இதற்கு பதிலடியாக ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் எங்களுடைய மிசில்ஸ் மூலமாக ஏர்க்ராஃப்ட் கேரியரையே தாக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏர்க்ராஃப்ட் கேரியரை தாக்குறது அவ்வளவு எளிதல்ல அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஈரான்கிட்ட ஏராளமான ட்ரோன்கள் இருக்குது, அவங்கள்ட்ட சின்ன சின்ன கப்பல்கள், போட் இருக்குது. இப்போ இதால் தாக்க முடியுமா அப்படின்னா, இவங்க பல கிலோமீட்டருக்கு முன்னால் நெருங்கி வரும்போதே இவர்களால் அழிக்க முடியும். ஏன்னா இந்த கேரியர் ஃப்ளாக்ஷிப், அதை சுற்றி பல கப்பல்கள் இருக்கும். அப்போ பல கிலோமீட்டருக்கு முன்னால் ஈரானுடைய கப்பல்கள் வரும்போது அங்கேயே அழிக்க முடியாது. ட்ரோன்ஸ் வரும்போது அவங்க கண்டுபிடித்து கேரியர்லேருந்து விமானங்கள் போய் அதை மிக எளிதாக தாக்கி அழித்து விடுவார்கள். அதிகமாக வரக்கூடிய ட்ரோன்களை மிசில் வைத்தும் தாக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மிசிலும் பல கோடி மதிப்புடையதாக இருக்குது. ஈரான் 20 லட்சத்தில் இந்த ஷாகிட் ட்ரோன்கள் எல்லாம் தயாரிக்கிறாங்க. அப்போ இப்படி 20 லட்சத்தில் தயாரிக்கப்பட்ட ஏராளமான ட்ரோன்கள் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ இதை வைத்து அவங்க தொடர்ச்சியாக தாக்கி கொண்டே இருக்கலாம். இவங்க கோடிக்கணக்கான விலை மதிப்பு உள்ள மிசில்ஸை வச்சு அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு. அதனால் இப்போ அமெரிக்காவும் ஈரானை பார்த்து அதே போல் நாமும் சின்ன அளவில் இந்த ட்ரோன் தயாரிக்கலான்னு சொல்லி ஷாகித் போலவே இவங்களும் ட்ரோன் தயாரித்து அது கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட வரும், ஒரு 30 லட்சம் போல் இவங்களுக்கு செலவாகுது. அதனால் இவர்களும் இப்போ அதிகமாக அந்த ட்ரோனை தயாரித்து அந்த ட்ரோன்களை வைத்து ஈரானை தாக்குறாங்க. அதனால் ஏராளமான ட்ரோன்களை ஒரே நேரத்தில் அனுப்ப முடியும். அதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு ஈரானால் முடியாது. ஏற்கனவே இஸ்ரேல் ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முற்றிலுமாக அழித்து விட்டார்கள். ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் அவர்களுடைய ஏவுகணைகள் தான். இப்போ கூட ஈரான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் பேலிஸ்டிக் மிசில்ஸை அனுப்பி யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கேரியரையை தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்படி பேலிஸ்டிக் மிசிலை வச்சு ஆப்ரஹாம் லிங்கன் ஏர்க்ராஃப்ட் கேரியரை தாக்க முடியுமா அப்படின்னா அது அவ்வளவு எளிதான வேலை கிடையாது. அதற்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லலாம். ஏன் அது சாத்தியமில்லை என்பதற்கு நம்ம இன்னொரு செய்தியை பார்க்கலாம். இப்போ நேற்று வந்த செய்தி என்னென்னா, இஸ்ரேல் தொடர்ந்து 2023 இருந்தே முக்கியமான தலைவர்களை குறிவைத்து தாக்கி அழித்து கொண்டே இருக்கிறாங்க. ஹமாஸுடைய தலைவர்களை கொன்னாங்க, ஹெஸ்புல்லா தலைவர்கள் பலரை, அவங்க தளபதிகள் பலரையும் கொண்டு இருக்கிறாங்க. அது மாதிரி ஈரானில் பல சயின்டிஸ்ட்டு தளபதிகளை போன தடவை கொன்னாங்க. இந்த தடவை யுத்தம் ஆரம்பிக்கும் போதும் அவருடைய உச்சபட்ச தலைவர், சுப்ரீம் லீடர் என்று அவர்கள் சொல்லக்கூடிய கொமேனியையும் கொண்டுட்டாங்க. அவரோடு சேர்ந்து பல தலைவர்களையும் கொண்டாங்க. அதனால் இவங்களும் திருப்பி நம்ம இஸ்ரேலுடைய தலைவர்கள் யாரையாவது கொள்ளணும்னு முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி தான் இப்போது ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய பேலிஸ்டிக் மிசில் மூலமாக தாக்குதல் நடத்துகிறாங்க. பேலிஸ்டிக் மிசில்லையும் ரொம்ப அட்வான்ஸ் மிசிலாக ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய கெய்பர் மிசில் என்கிற அட்வான்ஸ் மிசிலை பயன்படுத்தி பெஞ்சமின் நெதன்யாகு ஆஃபீஸையும் இஸ்ரேலுடைய விமானப்படைகளுடைய தளபதி அவருடைய ஆஃபீஸையும் குறிவைத்து தாக்குனாங்க. இந்த 2 பேரையுமே கொன்னுடணும் அப்படின்னு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் இந்த கெய்பர் மிசில் ரொம்ப அட்வான்ஸாக இருந்தாலும் மிக துல்லியமாக தாக்கும்னு சொன்னால் கூட, இது கூட சும்மா அப்படி ஒரு புள்ளி வச்சு அந்த இடத்த போய் அடிக்கணும்னா அவ்வளோ மிகச்சரியாக அடிக்குமான்னா சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 30 மீட்டர் வரைக்கும் அது அந்த பக்கமோ இந்த பக்கமோ தள்ளி போய் விழலாம். அப்படி கெய்பர் மிசில் மூலமாக இவர்களுடைய அலுவலகத்தை அவங்க தாக்கியது உண்மை. ஆனால் அந்த கைபர் மிசில் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருடைய ஆஃபீஸில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் தள்ளி தான் விழுந்தது. அதே போல் விமானப்படை தளபதிய ஆஃபீஸில் இருந்து ஒரு 30 மீட்டர் தள்ளி தான் அந்த மிசில்ஸ் எல்லாம் விழுந்திருக்கு. அதனால் இவர்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தப்பிட்டாங்க. ஆக இப்படி அவர்களுடைய ரொம்ப அட்வான்ஸாக இருக்கக்கூடிய மிசிலை வைத்து தாக்கும்போது கூட
இப்படி மிக துல்லியமாக தாக்க முடியாது. 30-50 மீட்டர் தள்ளி கூட போய் விழும். இன்னும் அதிகமாக கூட வழி தவறி போய் கூட விழும். அப்படி இருக்கும்போது இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இதெல்லாம் கட்டிடங்கள், நிலையாக ஒரே இடத்துல இருக்கக்கூடிய கட்டிடங்கள். இதையே அவங்க மிக துல்லியமாக அடிக்க முடியலங்கும் போது ஏர்க்ராஃப்ட் கேரியரை அவங்க அடிக்க முடியாது. ஏன்னா ஏர்க்ராஃப்ட் கேரியர் எப்பொழுதுமே ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்காது, அது தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாமே நியூக்ளியர் பவர்டு கேரியர்ஸாக இருக்குது. இது மட்டும் இல்லை, சில சப்மரைன், சில டெஸ்ட்ராயர் கூட நியூக்ளியர் பவரில் இயங்குது. அதனால் இவர்களுக்கு ஃபியூல் ஒவ்வொரு இடையும் போட வேண்டிய அவசியம் இல்லை. 20 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக இவைகள் இயங்கிக் கொண்டே இருக்க முடியும். அதனால் பறந்து விரிந்த இந்த கடலில் இந்த கப்பல்கள் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே தான் இருக்கும், அது எங்கேயுமே நிற்காது. ஃபியூலை பற்றி அவங்க கவலைப்பட தேவையே இல்லை. அதனால் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை இவங்க குறிவைத்து அதுக்கு இருக்கிற இடத்தையே கண்டுபிடிச்சிட்டாங்க. சேட்டலைட் பிக்சர் மூலமாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க கூட. இந்த இடத்துல இந்த யூஎஸ்எஸ் ஜெரால்டு இருக்குது, இந்த இடத்துல யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க பேலிஸ்டிக் மிசைலை அனுப்புனாலும் அது இங்கே சேர்றதுக்குள்ளே அது அந்த இடத்துல இருக்காது. ஏன்னா இது பேலிஸ்டிக் மிசைல் மிக வேகமாக போகக்கூடியது. அப்படின்னா கூட ஈரானில் இருந்து இஸ்ரேலுக்கு வரணும் அப்படின்னா கூட அது அதோடைய உச்சபட்ச உயரத்துக்கு போகிறக்க 12-15 நிமிஷம் ஆகிடும். ஸோ அங்கேருந்து கீழே அது விழும்போது கிட்டத்தட்ட 1 நிமிஷம் அல்லது அதுக்கு அதிகமாக எடுக்கலாம். ஸோ மொத்தத்தில் ஒரு 12-15 நிமிஷம் அல்லது அதுக்கு அதிகமாக கூட வரலாம். மத்திய தரைக்கடல் பகுதியில் தான் இந்த யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் நிற்குது. அப்போது ஈரான்லேருந்து இஸ்ரேலை தாண்டி இங்கே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக 15 நிமிடங்களுக்கு மேலே ஆகும். அது மட்டும் இல்லை, அவங்க இந்த கேரியரோட பொசிஷன் தெரிஞ்ச பிறகு அவங்க அதை இந்த மிசைலை அனுப்புறதுக்கான ஆயத்த வேலைகள் இதெல்லாம் கூட கூடுதலாக நேரம் எடுக்கும் இல்லையா. யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் இந்த கேரியருடைய ஸ்பீடு பார்த்திங்கன்னா 13 knots, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் 55 கிலோமீட்டருக்கு மேலே அது போயிடும். அப்படின்னா கிட்டத்தட்ட 1 நிமிஷத்தில் அது 500 மீட்டரில் இருந்து 1 கிலோமீட்டர் வரை கூட அது போகும். அப்படி பார்க்கும்போது இந்த 15 நிமிடம் அல்லது 20 நிமிடத்தில் சாதாரணமாக அது 10 கிலோமீட்டர் தாண்டி போயிடும். அப்போ அவங்களுக்கு மிக துல்லியமாக அந்த கேரியரோட இடம் தெரிந்தாலும், அதுக்கப்புறம் அவங்க பேலிஸ்டிக் மிசைல் மிக வேகமாக போகக்கூடியது, இந்த பேலிஸ்டிக் மிசைலையே அனுப்புனா கூட அந்த பேலிஸ்டிக் மிசைல் இங்கே சேரும்போது கண்டிப்பாக அந்த கப்பல் அந்த இடத்துல இருக்காது. ஆனால் தொடர்ச்சியாக அது இயங்கிக் கொண்டே இருக்கும். அங்கே இருந்து கண்டிப்பாக ஒரு 5 மைல் தள்ளி போயிருந்தால் கூட பிரயோஜனம் இல்லைல்ல. 1 மைல் தள்ளி போயிருந்தால் கூட அந்த கப்பலை தாக்க முடியாது. அதனால் பேலிஸ்டிக் மிசைலை வைத்து இந்த கப்பலை மூழ்கடித்து விட முடியும் அப்படின்னா அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஒருவேளை 50-100 இவங்க நிறைய பேலிஸ்டிக் மிசைலை அனுப்பினாலும் கூட அதை இவங்க தடுத்து அதனுடைய டெப்ரிஸ், அதனுடைய துண்டுகள்லாம் விழுந்து அதனால் ஒரு சில கப்பல்கள் பாதிக்கப்படலாம். அப்படி சின்ன சின்ன பாதிப்புகளை வேணால் ஏற்படுத்துமே தவிர முழுமையாக இந்த கப்பல்களை மூழ்கடிக்க முடியுமா அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இப்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானில் இருக்கக்கூடிய மிசில்ஸ் எல்லாமே அழிக்கும் வேலையை செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க அண்டர் கிரவுண்டில் ஏராளமான மிசில்ஸு, ஷாஹித் ட்ரோன்லலாம் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அத்தனையும் வைத்து அவங்க இப்போது தொடர்ச்சியாக பக்கத்தில் இருக்க அரபு தேசங்கள் இஸ்ரேல் மேலெல்லாம் தொடர்ச்சியாக மிசிலை ஏவி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மிசில்ஸ் முழுவதும் அழிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த ஐஆர்ஜிசி ஈரான் தலைமைக்கு எதிராக இன்றைக்கி போராடிட்டு இருக்கிறாங்க இல்லையா இந்த மக்கள் மற்றும் இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிலரும் கூட இந்த ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக இப்போ போராடுறாங்க. இவர்கள் ஒன்று சேர்ந்த ஒரு புதிய அரசாங்கத்தை கொண்டு அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தாலும் இந்த யுத்தம் நின்றுவிடும். பெரும்பாலான ஐஆர்ஜிசி தலைவர்களையும் இஸ்ரேல் வேட்டையாடி கொண்டு இருக்குது. தொடர்ச்சியாக அந்த யுத்தத்தில் அடுத்து என்னென்ன காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி.